வணக்கம் நேர்களே. கோல்டு பிரைஸ் திடீர்னு ஏறுச்சு, திடீர்னு இறங்குச்சு, திடீர்னு இப்ப ஃப்ளாட்டா இருக்கு. அப்புறம் பார்த்தா திரும்பியும் ஏறிட்டே இருக்கு. இப்ப கோல்டு பிரைஸ் ஏன் இவ்ளோ ஸ்பைக் ஆகுது? இல்ல ஏன் இவ்ளோ தூரம் குறையுது? இல்ல ஏன் ஃப்ளாட்டாவே இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. வாங்கலாமா? வேண்டாமா? இல்ல வெயிட் பண்ணட்டுமா? அப்படிங்கிறது தான் நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இத பத்தி ஆனந்த் சார்ட்ட கேட்கும்போது அவரு இன்னொரு விஷயம் சொன்னாரு. இன்னும் இந்த விஷயம் வெளிய வரல. ஆனா இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. அதுதான் இந்த கோல்டு ஸ்பைக்குக்கான மிக முக்கியமான காரணம். இல்ல இப்படியே ஃப்ளாட்டா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம்னு சொன்னார். அது என்ன அப்படிங்கிறத ஆனந்த் சார்ட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சார். சார் கோல்டு பிரைஸ் வந்து இப்போ திடீர்னு நேத்து ரேட் ஏறுச்சுங்க சார். இன்னைக்கு ஏறும் அப்படின்னு நீங்க காலையில சொன்னீங்க. ஆனா இந்தியன் மார்க்கெட்ல இன்னும் ஏறல அப்படின்னு நான் சொல்லும்போது, இல்ல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னும் அந்த நியூஸ் வெளிய வரல அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. அது என்ன சார்? எங்களுக்கு புரியிற மாரி கொஞ்சம் சொல்லுங்க. ரூ. 4300 $300 தாண்டிடுச்சுங்க. ம். அப்ப இங்க கொஞ்சம் ஏறணும். அதாவது 1 அவுன்ஸ் கோல்டு $4300 தாண்டிருச்சு. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா போர்ட்லயும், ம். ஆந்திரால இருக்கிற போர்ட்லயும், கொச்சின்லயும் ஆல்மோஸ்ட் எல்லாம் பாம்பே அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா, ம். 100 டன் கோல்டுக்கு மேல போர்ட்ல வந்து இறங்கிடுச்சு. டியூட்டிலாம் கட்டி ரெடியா இருக்கு. யாராவது இங்க வாங்கினாங்கன்னா வெளில எடுத்துருவாங்க. ஓகே. ஸோ போர்ட்டுக்கு வந்துருச்சு. அத யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்களா? இம்போர்ட் பண்றவன் காசு குடுத்து இம்போர்ட் பண்ணி டாக்ஸ்லாம் கட்டி ரெடியா வச்சிருக்கிறான். ஓகே சார். இங்கேருந்து அத உடனே காசு குடுத்தா தானே வேர் ஹவுஸ்லேருந்து எடுப்பான். கஸ்டம்ஸ் கிளியர்ட் ரெடியா இருக்கு. தங்கம் 100 டன்னு. ஓகே. வாங்கறதுக்கு ஆள் இல்ல. பட் இவங்க ஆர்டர் போட்டு தானே வந்திருக்கும் இந்த கோல்டு. ஆர்டர போட்டவன் கோல்ட்ல ஸ்பெகுலேட் பண்ணி கொண்டு வந்துட்டான் இப்ப. ஓகே. இங்க வாங்கறதுக்கு ஆள் இல்ல. ஓகே. உள்ள மார்க்கெட்ல வாங்குறதுக்கு ஆள் இல்ல. ஸோ கடையில கொண்டு வந்து வச்சாலும் இன்னைக்கு கோல்டு வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்கிறது இப்ப தான். நம்ம தங்க மயில்லயே நீங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ம். ஜூலைல முதல் 30 நாள்ல ம். சேல்ஸே இல்லையே. கல்யாண்லயே வால் ரூவால ஏறுது. ம். பட் கிராம்ல கணக்குல சேல்ஸ் இறங்கி இருக்குல்ல. ஸோ கோல்டு வாங்கறதுக்கு மக்கள் ரெடியா இல்லங்கிறது தான் பொருள். என்ன சார் புதுசா சொல்றீங்க? அதனால கமெண்ட்ல தானே வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார். கோல்டு இப்ப வாங்கலாமா? ஃபோன் கால் வருது. WhatsAppல கேட்கறாங்க. இப்ப 20% தங்க மயில் குறைஞ்சதுல்ல. ஆமா சார். அ. டப்பு டப்புன்னு விழுந்தது. ஆமா. எதுக்கு விழுந்தது? போன வாட்டி கிராமேஜுக்கும், இந்த வாட்டி கிராமேஜுக்கும் சேல்ஸ் கம்மியாயிடுச்சுங்கிறதுனால தான் விழுந்தது. ஸோ, இப்போ இந்த ப்ராப்ளம் அதாவது கோல்டு வந்துருச்சு. கஸ்டம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. கஸ்டம்ஸ் குடுத்தாச்சு. பே பண்ணியாச்சு. ஆனா, இன்னும் அது போர்ட்லயே இருக்கு. அப்போ அந்த கோல்டு டப்புனு மார்க்கெட்குள்ள கம்ப்ளீட்டா பல்க்கா வந்து ஃப்ளஷ் ஆச்சு அப்டின்னா, கோல்டு பிரைஸ் அப்ப விழும்னு புரிஞ்சுக்கலாமா சார்? அப்படிலாம் ஒண்ணு. அதுக்கு மேல இன்னொரு கோல்டே இருக்கு. என்னதுங்க சார்? இப்படி குருவி கோல்டு ம், அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ம். இந்த என்ன பண்ணும் குருவி பறந்து பறந்து கோல்டு எடுத்துன்னு வரும். ஆமா. ம், கோல்டன் சுடியா, சோனே கே சுடியான்லாம் நம்ம அட்வர்டைஸ் ம், பண்ணியிருக்கோம். இந்தியால வந்து கோல்டு பறவையே தங்கமா பண்ணியிருந்தோம்னு தான் நம்ம சொல்லுவோம். ம், அது மாரி ஒரு குருவி என்ன பண்ணும், துபாய்லேருந்து பறந்து பறந்து இங்க வரும். ம், அந்த குருவி கோல்டு வந்து இப்ப வந்து நெறைய இருக்கு. ம், குருவி வந்து ம், வந்திருக்கு நெறைய. இப்ப நம்ம டாக்ஸ ஏத்தி விட்டதுல, ம். குருவி கோல்டுக்கு நெறைய டிமாண்ட் ஆயிடுச்சு. நேச்சுரலா குருவி கோல்ட கொண்டு வந்து வச்சதுனா இங்க, ஆக்சுவல் கோல்டுக்கும், குருவி கோல்டுக்கும் ரூ. 1000 வித்தியாசம் இருக்கும். ஓகே. ஏன்னா, இம்போர்ட் டாக்ஸ இன்கிரீஸ் பண்ணதுனால இங்க ரேட் ஜாஸ்தியா இருக்கு. துபாயில இருந்து இங்க எடுத்துட்டு ஸ்மகிள்டு கோல்டு வருது. அது விலை கம்மியா இருக்குன்னு எதுக்கு நெறைய பேர் ஸ்மக்கிள்டு நான் வாங்குறாங்க. சொல்றேன்? குருவி கோல்டு. ஓகே. குருவி கோல்டு வருது. அது விலை கம்மியா இருக்குன்னு மக்கள் அதுக்கு போறாங்கன்றீங்க. ஆமா. ஆனா ஓகே. இப்ப குருவி கோல்டுக்கும், நம்ம ஆக்சுவல் கேஷ் கோல்டுக்கும் ம். மார்க்கெட்ல ரூ. 1000 வித்தியாசம் இருக்கு. ஓகே. நாம வாங்குற கோல்டுக்கும், அதுக்கும் இதுக்கும் அந்த கிராமுக்கு. கஸ்டம்ஸ் டியூட்டி போட்ட கோல்டுக்கும், ம். லேட்டஸ்ட் டாக்ஸ் கட்டின கோல்டுக்கும், குருவி வந்த கோல்டுக்கும் ரூ. 1000 வித்தியாசம் இருக்கு. கிராமுக்கு. கிராமுக்கு. அதனால அதனால என்ன அர்த்தம்? மக்கள்லாம் வந்து துபாய் விலைக்கே இங்க கிடைக்குதுன்னு அர்த்தம். அப்போ துபாய். மக்கள்லாம் பிளாக் மார்க்கெட்லயே கோல்டு வாங்கிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? நீங்க போனாலாம் குடுக்க மாட்டாங்க. நீயும் நானும் போனாலாம் கிடைக்காது. ஓகே. அது ஒரு சீக்ரெட் சொசைட்டி ஒண்ணு இருக்கு. அவங்களுக்கு மட்டும் கிடைக்கும். அது என்ன சார் சீக்ரெட் சொசைட்டி? ஐயோ! சீக்ரெட் சொசைட்டின்னா டக்குனு வரமாட்டேங்குது எனக்கு. சரி சொல்லுங்க சார். அது என்ன சார் சீக்ரெட் சொசைட்டி? அதுக்குள்ள அவங்களுக்கெல்லாம் தெரியும். சரி ஓகே. ஒரு 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 சொசைட்டி ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. அவங்களுக்குள்ள மட்டும் அது ட்ரேட் ஆகுமா? ட்ரேட் ஆகும். சரி சார். நான் போய் கேட்டு, நீ போய் கேட்டா, ம். இந்த இந்த அஃபிஷியல் பிரைஸ் தான் கட்டுவோம். இந்த பிரைஸ் கட்டுவோம். ஓகே. அப்ப அது வந்து லிமிட்டட் தான். அப்ப இன்னைக்கு அஃபிஷியல் பிரைஸ் தான் லிமிட்டா. ஆக்சுவலா இருக்கிறது. ஆனா அஃபிஷியல் பிரைஸ்லாம் வாங்கறதுக்கு ஆளே இல்ல. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, ம். குருவி கோல்டு வாங்கறதுக்கே ஆள் இல்ல. குருவிக்கு என்ன பணம் வந்து ரூ. 1000 டிஃபரன்ஸ் தான் காசு. ம். ஸோ நீ குருவி காசும் வந்து கோல்டு ரேட்லயே விக்கணும். ம். இல்ல கோல்ட்ல ரூ. 100 ரூ. 200 கம்மியா வித்தா உனக்கு காசு. உனக்கு ம். புரியுதா? புரியுது. ஆக்சுவலி இம்போர்ட்டட் கோல்டுக்கும், ம்.
குருவி கோல்டுக்கும் ரூ. 1000 டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இருக்கு. ஓகே. அது நீ புரியுது சார். குருவி கோல்டு ரூ. 800 குடுத்தா ஒரு கிராமுக்கு ரூ. 200 நீ லாபம் சம்பாதிக்கலாம். ம். இப்ப நான் குருவி கோல்டு ரூ. 1000 குடுத்தாலே வாங்கறதுக்கு ஆள் இல்ல. ஏன் வாங்குறதுக்கு ஆள் இல்ல சார்? மக்கள் வெயிட் பண்றாங்களா? மக்கள் வெயிட் பண்றாங்க. பிரைஸ் விழும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இல்லாட்டா மக்கள்ட்ட வாங்கும் திறன் இல்லையாங்கிறது தான் எனக்கு தெரியல. ஓகே. 3ம் இருக்கலாம். மக்கள்ட்ட வாங்கும் திறன் இல்லாம போலாம். அதாவது இப்ப நீங்க வேலை வாய்ப்பு எல்லாமே கம்மியா இருக்கு. அதனால்ட்ட கோல்ட வாங்குற திறன் கம்மியா இருக்கலாம். 2வது இன்னும் விலை விழும் அப்படின்னு எதிர்பார்ப்பா இருக்கலாம். ம். இல்ல இந்த மாசம் ஆடி மாசம்னு வாங்காம, ராசி இல்லன்னு வாங்காம விட்டுருக்கலாம். ஓ! அது கூட ஒரு காரணமா இருக்கும். இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு. பட் இப்ப என்னன்னா அஃபிஷியல் கோல்டு வாங்கறதுக்கும் ஆள் இல்ல. ம். குருவி கோல்டும் இந்த கம்மி விலைக்கு கிடைக்குது. அப்போ இது வந்து மார்க்கெட்குள்ள ஃப்ளட் ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கோல்டு பிரைஸ் இந்தியாலயே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா சார்? இந்தியாவுக்கும், அமெரிக்கா மார்க்கெட்டுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் பிரைஸ்ல. பட் அங்க ஏன்னா சென்ட்ரல் பேங்கே கோல்டு வாங்குறான். ஸோ அதனால கோல்டு இப்படி மெதுவா சக் அவுட் ஆயிட்டே இருக்கும். இந்த வாட்டி சைனாவும், போலண்டும் வாங்கியிருக்காங்க. ம். உஸ்பெஸ்கிஸ்தானும், கசகிஸ்தானும் நிறைய வாங்கியிருக்காங்க. ம். இந்த வருஷம் நெட்டா 102 டன் கோல்டு சென்ட்ரல் பேங்க் எல்லாம் வாங்கியிருக்கான். அப்போ விலை இறங்கத்தையும் அவன் வாங்கறதுக்கு ரெடியா இருந்தான்னா, நசீம் தலீப் சொல்ற மாதிரி டிரான்சாக்ஷனுக்கு டாலரை வச்சுக்கிட்டு ரியல் வெல்த்தை கோல்டா தான் ஸ்டோர் பண்றான். ஓகே. அப்போ இந்த சைடு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு வாங்குறதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் போது, ரேட் ஃப்ளாட்டாவே மெயின்டெயின் ஆகறதுக்கு வாய்ப்பு. இப்போ ஃப்ளாட்டா மெயின்டைன் ஆகுது. அமெரிக்கால இப்போ ஒரு 1/2% ஏத்தினான்னா, ம். இன்னும் கொஞ்சம் டாலர் வாங்குவான். ம். ஸோ டாலர் விலை ஏறும், கோல்டு விலை இறங்கும். ம். பட் அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தினா என்ன ஆகும்னா, அமெரிக்கன் எக்கானமி படுத்துரும். படுத்துதுன்னா கோல்டு விலை இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவான். கோல்டு விலை எங்கேருந்து நிக்குதோ அங்கேருந்து எகிறோம். நேத்து அமெரிக்கால ஒரு ஜாப்லெஸ் ரிப்போர்ட் வந்தது. ம். அப்ப அங்க என்ன சொல்றாங்க, ஆல்மோஸ்ட் ஃபுல் எம்ப்ளாய்மென்ட் இருக்கு. ம். ரொம்ப லோ அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட். அப்படின்னா, யாரெல்லாம் வேலைக்கு செய்ய முடியுமோ, முக்காவாசி பேர் வேலையில இருக்காங்கன்னு அர்த்தம். ம். அப்படின்னா சம்பளம் நிறைய பழக்கம் இருக்கும். அங்க விலைவாசி ஏறும்னு இருக்கு. ம். விலைவாசி ஏறினா, அவன் டெஃபினட்டா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ம். அதான் இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன். 60 குவார்ட்டர்ஸ். ஒரு வருஷத்துக்கு 4 குவார்ட்டர். ம். இன்ஃப்ளேஷனுக்கு மேல இருக்கு. நான் டார்கெட் ரேட்டுக்கு மேல 5 வருஷமா, அதான் சொல்றேன் நானு. இது உங்களுக்கு கொரோனாக்கு அப்புறம் தான் அது 60 மாசம். ஒரு 5 வருஷம்னு வச்சுக்கலாம் சார் 5 அப்ராக்ஸிமேட்டா. மாசம் நியர்லி 5 இயர்ஸ். ம். யுஎஸ் இன்ஃப்ளேஷன் அவங்களோட டார்கெட் ரேட்டுக்கு மேல இருக்கு. அதனால ரேட்டு குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரேட்டு ஏத்துறது தான் வாய்ப்பு. ரேட்டு ஏத்தினா அமெரிக்கன் எக்கானமி டிப்ரெஷன்ல போகும். ரேட் கட் பண்ணுவான். ஸோ இந்த சைக்கிள் போறதுக்கு முன்னாடி முதல்ல ரேட்டு ஏத்தினான்னா கோல்டு விழணும். பட் நம்ம பசங்கலாம் உஷார் 5000, 6000 வாங்கியிருப்போம். இப்போ சும்மா ஏதோ 15,000 கொஞ்சோண்டு சாஸ்திரத்துக்கு வாங்குறது தான் கரெக்டாக இருக்கும். தட் இஸ் அமெரிக்காவில் ரேட் கட் பண்ணாங்கன்னா டாலரோட வேல்யூ விழும், கோல்டோட வேல்யூ ஏறும். ஏறும். ம். சார் அப்படி இருக்கிறப்ப இப்போ ஆர்பிஐயும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஏத்துன மாரி தெரியல. அந்த அவங்களும் அப்படியே நம்மளோட வச்சிருக்காங்க. விலைவாசி ஏறுறது. நம்ம ஊரில் ரேட்டை ஏற்றலைன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தலைன்னா? ரூபாவோட வேல்யூ குறைஞ்சுட்டே போகும். ரூபாவோட வேல்யூ குறைஞ்சா கோல்டு ப்ராப்ளமில் தான் போய் முடியும், திரும்பி ஏறும். ஏன் சார் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட ஏத்த மாட்டேங்கிறாங்க? கண்ணு முன்னாடி இன்ஃப்ளேஷன் இருக்கிறது தான் தெரியுதே. A1 A2 டாலரில் கடன் வாங்கியிருக்காங்க. எங்கேயோ நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரம்ப் ஆகுவதர் A1 A2 நீங்க அப்படி அப்படியே எல்லாத்தையுமே அதிலேயே சொல்லிட்டு இருக்கீங்க சார். நான் நடக்கிறதா இல்லையா, நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்க. ஓகே சார். ஃபைன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த தடவை இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஆர்டிகிள்ஸ் கூட பார்த்தாலும், பட் இந்த தடவை எதுவும் பண்ணல. அப்படியே சொல்ல எல்லா எக்கானமி சூப்பராக இருக்குது, ம். விலையை குறைக்கவே ரேட்டை இன்னும் குறைக்கலாமான்னு தான் நான் யோசிக்கிறேன். விலைவாசி ஏறவே இல்லைங்கிறீங்க. அதே சமயத்தில் இங்கே என்னடான்னா அரிசி விலை ஏறி இருக்குங்கிறீங்க. எனக்கு என்னன்னே புரியல. எங்களுக்கும் புரியல சார். ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க்யூ.